இன்று மூலிகை பதிவில் நம்ம என்ன எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா பாருங்க. முடக்கத்தான் கீரை என்று முடக்க அறுத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கீரையோட தாவரவியல் பேர் வந்து கார்டியோஸ்பெர்மம் ஹாலிகாபம். கார்டியோஸ்பெர்மம் ஹாலிகாபம். ஆங்கிலத்தில் வந்து பலூன் வைன், வின்டர் செரின்னு இதை அழைக்கிறாங்க. ஜென்ரலாகவே நம்ம முடக்க அறுத்தானே, அதாவது முடக்கத்தான் அப்படின்னாலே என்னது, முடக்கு அறுத்தான், சரிங்களா? அப்போ மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழ்வாதம், தோல் நோய்கள், இருமல், குவியல், வயிற்றுப்போக்கு, தோல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் பயன்படுத்துது. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதில் சொல்லாத விஷயம் ஒரு சில விஷயங்கள். பெரும்பாலும் அது வந்து நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம்னா, சுகபேதி. சில பேருக்குலாம் பார்த்தா பேதி சாப்பிடுவாங்க இல்லையா? வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. 3 இல்ல 4 மாதத்துல வந்து சுகபேதி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து குடல்கள் இல்லை உள்ளுறுப்புகளில் தேங்கியிருக்க கழிவுகள் எல்லாம் குடல்லாம் சுத்தமாகி நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? அந்த சுகபேரி சாப்பிட்றதுக்கு இந்த முடக்கத்தான் இலை வந்து ஒரு கைப்பிடி அளவும், வெள்ளைப்பூண்டு வந்து உரித்த வெள்ளைப்பூண்டு ஒரு 5 எடுத்துக்கணும். அரை தேக்கரண்டி அளவு மிளகு, சரிங்களா? இதெல்லாம் நல்லா உரலில் இந்த கல்வத்தில் போட்டு நல்லா நசுக்கிடணும். க்ரஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து சாறுமா இருக்கலாம் அந்த எசன்ஸை வந்து 200 மில்லி தண்ணியில் நல்லா போட்டு காய்ச்சி 100 மில்லி ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும், சரிங்களா? அதுக்கப்புறம் காய்ச்சின அந்த தண்ணியை விடியற் காலையில் வந்து நம்ம வந்து குடிக்கணும். விடியற் காலையில் குடித்தோன்னா நல்லா நமக்கு வந்து பேதியாகும். பேதி அளவுக்கு அதிகமாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து எலுமிச்சை சாறு இல்லை வேறு பழச்சாறு கொடுத்து நம்ம அந்த பேதியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிடணும். இரவில் வந்து அந்த இரவு கூட வந்து என்ன பண்ணணும், ரொம்ப நீராவியில் வேக வைத்த அந்த பதார்த்தங்கள் தான் நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களுக்கு ஒரு முறை வாரத்தில் இந்த முடக்காத்தான ஒரு ரசமாவோ சூப்பாவோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள வாய்வு எல்லாமே நமக்கு வெளியேறும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாதம், மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். பாரிச வாயுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கு முடக்கத்தான் இலை, சூரத்தாவர இலை, வேலிப்பருத்தி. ஸோ இந்த 3 இலைகளோட நம்ம சம அளவில் எடுத்துக்கொண்டு அதை வந்து என்ன பண்ணலாம்னா 200 எம்எல் தண்ணியில் வந்து நல்லா அதில் காய்ச்சி அது பாதியாக 100 எம்எல்லாக வர வரைக்கும் சுண்ட வச்சு காய்ச்சிட்டு 3 நாட்களுக்கு ஒரு முறை இதை வந்து பருகி வந்தோம் அப்படின்னா பாரிச வாயு பிரச்சனை சரியாகும். அது இல்லாமல் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்றுமே மலை கிராமங்கள், மருத்துவமனைகளே பக்கத்தில் இல்லாத கிராமங்களில் பெண்களுக்கு வந்து அந்த பிரசவ வேதனை வலி வரும் பொழுது, அது சிரமமாக இருக்கும் பொழுது இந்த முடக்கத்தான் இலையோட சாறு நல்லா அரைச்சி அவங்களோட அடி வயிற்றில் பூசிடுவாங்க. அப்படி பூசினதுக்கப்புறம் ஒரு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துலேயே அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.